அந்த அம்மாவுக்கு பின்னாடி இருந்த அந்த கோரமான உருவம் இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அதனால அந்த அம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த அகோரி ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்லவுமே அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. இப்ப அந்த அம்மா திரும்பி பாக்குறப்போ அந்த உருவம் இல்லாம இருக்கவும் இவங்க ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணேன்னு தெரியாம உடனே இவங்க நம்ம வீட்டுக்குள்ள போனதான் தப்பிக்க முடியும்னு வீட்டுக்குள்ள போக பாப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் டோர் லாக் பண்ணதும் அங்க உள்ள வேலைக்காரி, நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுமா? நீ ஏன் அந்த டோரை ஓபன் பண்ணின? நீ டோர் ஓபன் பண்ணனால உன் பையன் ஆவிகள் உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு வந்துட்டான். வெளியே நீ பார்த்தது அந்த ஆவிகள் உலகத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவ ரூமுக்கு போனதும் அங்க அவங்க பொண்ணு ரொம்ப விசித்திரமா அழுதுகிட்டு இருப்பான். என்னாச்சு, ஏன் அழுகிறேன்னு கேட்கறதுக்காக அவ கைய நீச்சப்போ கீழே அவங்க பொண்ணு சடனா என்ன ஆச்சுமா, ஏன் எங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ என் பொண்ணு உருவத்துல இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு அவ திரும்பி பாக்குறப்போதான் அங்க உள்ள ஆவி அவளோட முகத்தை காட்டும். உடனே அவ அவங்களோட பொண்ணை அணைச்சி வச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப கட்டில பாக்குறப்போ அந்த ஆவி இல்லாம போயிடும். அடுத்த நாள் இவங்க சாப்பிடலான்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்க இவளுக்கு மட்டும் எல்லா இடத்துலயும் கரப்பாம்பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் கையிலயும் கரப்பாம்பூச்சி தெரியும், சமைக்கிறப்போ அந்த சட்டியில தெரியும், சாப்பிடுற சாப்பாடுல எல்லாத்துலயுமே கரப்பாம்பூச்சி தெரியும். உடனே இவங்களோட பொண்ணு அந்த இடத்துல காணாம போயிருவா. இவங்க பொண்ணை தேடணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் தனித்தனியா தேட போவாங்க. இவளும் ஒவ்வொரு வீதி வீதியா இவங்க பொண்ணை தேடி போய்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு சந்தில பாக்குறப்போ அந்த காவல் தெய்வம் இருக்கும். அதை பார்த்து இவ பயந்து என்ன பண்ணன்னு தெரியாமல ரொம்ப தகச்சு போய் நிற்பான். அப்போ அந்த காவல் தெய்வம் எந்திரிச்சு இவகிட்ட நெருங்கி நெருங்கி வரும். இத பார்த்ததுமே அவ ஓடவும் முடியாம அதே இடத்துலயே ரொம்ப பயத்தோட நின்னுக்கிட்டு இருப்பா. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவளும் போய் அவங்களோட போய் சேர்ந்துக்கிடுவா. இதே நடக்கிற நேரத்திலேயே இங்க வேலைக்காரி அந்த குட்டி பையனோட போட்டோஸ், அவன் வரைஞ்ச டிராயிங்ஸ்னு அவனுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரு பிளாக் கலர் கவர்ல போட்டு எரிக்கலான்னு நினைப்பான். அவ என்ன நினைப்பானா, இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பையன் நம்ம உலகத்துல இருந்து அவனோட ஆத்மா ஆவிகள் உலகத்துக்கு போயிரும் அப்படின்னு அவன் நினைச்சா. இப்படி எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து அவ வெளியே போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ மண்ணெண்ணெய் எடுக்கணும்னு வீட்டுக்குள்ள போவான். அப்போ அங்க இருக்கக்கூடிய நாய்க்குட்டி இவளை பார்த்து கொலைக்கும். அப்போ ஏதோ ஒண்ணு இவ கைய புடிச்சு இழுக்கும். உடனே இவ மண்ணெண்ணெய் டப்பாவை தூக்கிட்டு வெளியே வந்துருவா. அந்த பையனோட பொருட்கள் எல்லாத்துலயும் மண்ணெண்ணெயை ஊத்திட்டு தீப்பெட்டியை வச்சு எரிக்கலான்னு பாக்குறப்போ தீப்பெட்டி பொருத்தாம போகும். இவளும் திரும்ப திரும்ப தீக்குச்சிகளை வச்சு இவ அப்படியே முயற்சி பண்ணுவா. ஆனா தீப்பெட்டி பொருத்தாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய குளத்துல இருந்து ஏதோ ஒரு குட்டி பொண்ணோட உருவம் எந்திரிச்சு நிற்கும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் பார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.